இத்தனை வருஷமாக வில்லை சொல்லை கையில் ஏந்தி என் தந்தையார் என் தோளிலே வில்லனும் பாரத்தை வைத்து சொல்லெனும் பவரை வைத்து ஒண்ணுமில்லாம செய்யல, வில் பவரையும் சொல் பவரையும் கொடுத்துட்டுல போயிருக்காங்க எங்க அப்பா. நம்மளையெல்லாம் இந்த இடத்தில் இரு என்று அம்பாள் வைத்த கொலு தான் நமக்கு கிடைத்த வாழ்க்கை. பக்தி மற்றும் ஜோதிட கலையரசி டாக்டர் வித்யா கார்த்திக் இணைந்து வழங்கும் ஐகிரி நந்தினி நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி. டைட்டில் ஸ்பான்சர் வாகினி டிவைன் சொல்யூஷன், பவர்ட் பை ஸ்ரீ ருத்ரா தாந்திரிக அகாடமி, சப்போர்ட்டட் பை டாக்டர் மைதிலி ஜெயராமன், மெகா பிரத்யங்கரா தேவி அருள்வாக்கு பீடம், கோ பிரசன்டட் பை டிவைன் கிறிஸ்டல், கோ பிரசன்டட் பை பக்தி லயா, மீடியா பார்ட்னர் ரெட் மீடியா வைட், ஸ்பெஷல் தேங்க்ஸ் லக்கி பார்ட்டி. இப்ப உங்களை இங்க உட்கார வச்சிருக்கா, உங்களை குருமாரை பார்க்க வச்சிருக்கா, எல்லாரையும் கேட்க வச்சிருக்கா. காலியா இருக்க இடங்கள்லாம் காலினே நினைக்காதீங்க. எல்லாம் மகரிஷியும் முனிவர்களும் மிகப்பெரிய கம்பர் மாதிரி பெரிய ஆட்களும் வந்து உட்கார்ந்து கேட்கிறார்கள். பூமாலை எடுத்து போட்டீங்கன்னா அந்த பூவும் அவள், பூ தொடுத்தீங்களே அந்த நாரும் அவள், போட்டோம்ல அந்த செயலும் அவள், பாடணும்ல பாட்டும் அவள். என்னதான் பாடுங்க, என்னதான் லைக்கு கிளிக்கு ஷேர் இருக்கட்டும், அம்பாள் நினைக்காம ஒரு வரி பாட முடியாது, ஒரு வரி பேச முடியாது. இந்த விழாவுக்கு 2 வரியில நீங்க ஒரு வில்லுப்பாட்டு பாணியில ஒரு வாழ்த்து சொல்லுங்கன்னு சொன்னா நான் என்ன தெரியுமா சொல்வேன்? அம்பாள் நமக்கு கொடுப்பது வித்யா, நம்மிடம் கேட்பது ஆர்த்தி. 2 சேர்ந்துதான் இந்த விழாவை நடத்துது. ஃபுல் ஆன் பக்தி மற்றும் ஜோதிட கலையரசி டாக்டர் வித்யா கார்த்திக் அவர்கள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, அம்பாளினுடைய அனுகிரகத்துடன் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஐகிரி நந்தினி நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருகவென்ற அன்புடன் வரவேற்கின்றோம். லக்ஷ்மி பூஜையோடு இந்த நிகழ்வு தொடங்கி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரையும் பூரண கும்ப வரவேற்போடு நம்ம இங்கே வரவேற்றிருக்கோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பக்திக்கும் ஆன்மீகத்திற்கும் வாழ்வியலுக்கும் தொடர்புடைய நபர்கள் இங்க வந்திருக்காங்க. இந்த மேடைக்கு வர இருக்கக்கூடிய நபரை பற்றிய ஒரு காணொலி காட்சி ஏவி ப்ளீஸ். தொட்டு தொடரும் இசை பாரம்பரியம் என்ற ஒற்றை சொல்லே இவரை அறிமுகம் செய்ய போதுமானது. ஆனால் இவர் செய்த சாதனைகளை நினைத்து பார்க்கும் போது இந்த அறிமுகத்துக்கே ஒரு விழா எடுக்க வேண்டும் போல என்ன தோன்றுகிறது. தனது சிறு வயது முதலே இலக்கியம் பேசுவேன், இசையாகவும் ஆர்ப்பரிப்பேன் என மக்களிடத்தில் அறிமுகமான இவர் நாட்கள் செல்ல செல்ல வில்லிசை உலகின் தனிப்பெரும் கலைவாரிசாக உருவெடுத்தார். ஆம், புகழ்பெற்ற வில்லிசை கலைஞர், கலைமாமணி, வில்லிசை வேந்தர், கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களின் மகளாக தனது 7வது வயதிலிருந்தே தந்தையுடன் இணைந்து வில்லிசை பாட ஆரம்பித்தார். மண்ணிசை மாறாத கணீர் என்ற இவரது குரலும் ஆழமான புலமையும் அதன் மொழி வளமும் உலக அரங்கில் தமிழுக்கே பெருமை சேர்த்தது. வில்லிசை ஒரு பொழுதுபோக்கு கலை மட்டுமல்ல, அது கதை சொல்லும் பாரம்பரியம். அந்த கலையை அதன் தொன்மை மாறாமல் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்வதில் வித்தகர். இவருடைய அரும்பணி ஒரு கலை குடும்பத்தின் பெருமையை மேலும் உயர்த்தி இருக்கிறது என்றால் அது மிகையல்ல. தனது வில்லிசை திறமைக்காக கலைமாமணி, கலைச்சுடர்மணி போன்ற உயரிய விருதுகளை பெற்றுள்ள பாரதி திருமுருகன் ஒரு கலைஞராக மட்டுமல்லாமல் நம் பண்பாட்டு பாரம்பரியத்தின் சின்னமாக விளங்குகிறார். இவருடைய கணவரும் மகனும் கூட வில்லிசை கலைஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தொழில்முறை வில்லிசை கலைஞர், இலக்கிய பேச்சாளர் திருமதி கலைமாமணி பாரதி திருமுருகனை வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். ஓம் சக்தி. ஜனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரையா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. எல்லாம் அல்ல காஞ்சி காமாட்சியம்மனுடைய திருவருளாலும் ஆதிபராசக்தியினுடைய அனுகிரகத்தினாலும்
மலைமகள், கலைமகள், அலைமகள் 3 தேவியருடைய பாசமான கடைக்கண் பார்வையினாலும் வெள்ளையும் சொல்லையும் தட்டி தட்டி எங்களை அனுகிரகித்து நடமாடும் தெய்வமாக நம்மிடையே விளங்கி இன்று விண்ணுலகத்திலிருந்து நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ மகாபெரியவருடைய அனுகிரகத்தினாலும் வில்லுக்கென்றே வாழ்ந்து சொல்லுக்கென்றே வாழ்ந்து உலக மக்களுக்கு நல்ல செய்தியை சொல்லி சொல்லி ஆன்மீகத்தை பரப்பி பத்மஸ்ரீ விருது வரை வென்ற என்னையும் ஆக்கிய என்னுடைய தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களுடைய நல்லாசையினாலும் எனக்கு முதல்ல என் அன்பு மகள் 2 மகள், ஒரு மகன்தான், ஆனால் 2 மகள். ஒன்று வித்யா, இன்னொன்று ஆர்த்தி. நாங்கள் 7 வயசிலிருந்து எல்லோரும் அவரவர் அனுபவத்தை சொன்னார்கள். நான் நிகழ்ச்சியாக தயாரித்து வந்தேன். நிகழ்ச்சியோடு பலர் பேசினார்கள். நானும் நிகழ்ச்சியாக சில வார்த்தைகள் சொன்னால் என்ன என்று சொல்லும் அளவுக்கு கொஞ்சம் மூத்தவள். அதாவது 7 வயது முதற்கொண்டு ஆன்மீகத்துக்காக இங்கே இருக்கும் பலரின் கண்களுக்கு பொதிகையிலே குழந்தையாக வலம் வந்த என்னை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 7 வயசுலேருந்து சுமார் 50 வருஷமாக போயின்ட்டுருக்கேன். இதை வச்சு என் வயசை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பொதுவாக பொம்மநாட்டிங்க வயசை சொல்ல மாட்டோம். வயசை விட வாய்ஸ் ரொம்ப பெருசு. அந்த ஒரு ஆசீர்வாதத்தோடு தான் இத்தனை வருஷமாக வில்லை சொல்லை கையில் ஏந்தி என் தந்தையார் என் தோளிலே வில்லெனும் பாரத்தை வைத்து சொல்லெனும் பவரை வைத்து ஒன்றுமில்லாமல் செய்யலை. வில் பவரையும் சொல் பவரையும் கொடுத்துட்டுல போயிருக்காங்க எங்கள் அப்பா. இந்த நிகழ்ச்சியில் நான் 2 விஷயத்தை ரொம்ப ரசித்தேன். நாடு பூரா முழுக்க முழுக்க உலகம் பூரா போயிட்டு இருந்தப்போ பக்தி எங்கேயாவது இருக்கான்னு தேடிட்டு இருக்கும்போது நிறைய இடத்துல இருக்குது. முன்னால் ஒரு வார்த்தை போட்டுக்கோங்க, உண்மையான பக்தி எங்கேயாவது இருக்கான்னா அது ரொம்ப அபூர்வமாக தான் இருக்குது. அந்த அபூர்வங்கள் தான் இன்றைக்கு விழா எடுத்துக்கொண்டிருக்கும் டாக்டர் வித்யா கார்த்திக் அவர்கள். நல்ல ஒரு பலமாக கரகோஷம் கொடுங்க. நாங்கள் நிறைய கரகோஷம் பார்த்தாச்சு, எங்களுக்கு தேவையே இல்லை. எப்பேற்பட்ட நல்ல பணியை செய்கிறார்கள். இந்த விழாவுக்கு 2 வரியில் நீங்கள் ஒரு வில்லுப்பாட்டு பாணியில் ஒரு வாழ்த்து சொல்லுங்கன்னு சொன்னால் நான் என்ன தெரியுமா சொல்வேன்? அம்பாள் நமக்கு கொடுப்பது வித்யா, நம்மிடம் கேட்பது ஆர்த்தி, 2 சேர்ந்து தான் இந்த விழாவை நடத்துது. பொதுவாக இன்றைக்கி நான் என்ன ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டேன்னா, இத்தனை வருஷம் பொம்மையை வைக்கிறோம்ல, யாராவது ஒருத்தர் இந்த பொம்மை பேச ஆரம்பித்தா எப்படி இருக்கும்னு நினச்சோமா? அதை நான் நினச்சேன். ஒரு சம்பிரதாயத்தோடு இந்த கொலுப்படி வைக்கிறது வழக்கம். பொதுவாக இந்த நவராத்திரி அப்படிங்கிற ஒரு பண்டிகை எதுக்காக கொண்டாடப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, அம்மாவை வழிபடதான். வீட்டில் நமக்கு அம்மா இருக்கா, படத்தில் இருக்கா, அல்லது கூட இருக்கா, உலகத்துக்கு அம்மா இருக்கா. ஒன்று சொல்லட்டுமா? வீட்டுக்கொலு நம்ம அம்மா நம்ம வீட்டில் வைக்கிறா. நம்மளையெல்லாம் இந்த இடத்தில் இரு என்று அம்பாள் வைத்த கொலு தான் நமக்கு கிடைத்த வாழ்க்கை. இப்போ உங்களை இங்கே உட்கார வச்சுருக்கா, உங்களை குருமாரை பார்க்க வச்சுருக்கா, எல்லாரையும் கேட்க வச்சுருக்கா. காலியாக இருக்க இடங்கள்லாம் காலின்னே நினைக்காதீங்க. எல்லாம் மகரிஷியும் முனிவர்களும் மிகப்பெரிய கம்பர் மாதிரி பெரிய ஆட்களும் வந்து உட்கார்ந்து கேட்குறார்கள். இது நல்ல நிகழ்ச்சிங்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளமே கொஞ்சமாக கூட்டம் இருக்கிறதா. இப்போ நான் இன்னொரு செய்தி சொல்கிறேன். வீடுதோறும் கலையின் விளக்கம் அப்படின்னு ஒரு அழகான வார்த்தையை பாரதி சொன்னார். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? வீடு முழுக்க கலையின் விளக்கம்னா ரொம்ப கலை திருநாளாக ஒவ்வொரு நாளும் இருக்கணும்னு மகாகவி பாரதி வேற ஏதோ சிச்சுவேஷனில் எழுதின வார்த்தை நவராத்திரிக்கு பொருக்கமாக இருக்குது. அதைத்தான் நான் நினைப்பேன். நல்ல பெரிய ஆள் வந்தால் தான் பண்ண. ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் ஒரு பூமாலை எடுத்து போட்டிங்கன்னா, அனுபவத்தை தான் சொல்ல போகிறேன். பூமாலை எடுத்து போட்டிங்கன்னா அந்த பூவும் அவள், பூ தொடுத்தீங்களே அந்த நாரும் அவள், போட்டோம்ல அந்த செயலும் அவள், பாடணும்ல பாட்டும் அவள். என்ன தான் பாடுங்க, என்ன தான் லைக்கு கிளிக்கு ஷேர் இருக்கட்டும், அம்பாள் நினைக்காம ஒரு வரி பாட முடியாது, ஒரு வரி பேச முடியாது. அதான் எங்கள் அப்பா எல்லாத்திலையுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, யார் ஒருவர் தன்னடக்கமாக கலைகளை கொடுக்கின்றார்களோ அவர்கள் உலகத்தின் மிகச்சிறந்த கலைமகளின் அருளை பெற்றவர்கள் என்று. மிகப்பெரிய விஷயம்.
தன்னடக்கம் ரொம்ப வேணும். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சொன்ன அப்படின்ற எண்ணம் வந்துருச்சுன்னா, இப்போ குழந்தை சொன்னா இல்லையா ஆர்த்தி, அம்மா உங்களையும் நாங்கள் பணிந்து, இது அப்பா கொடுத்த பணிவு. அந்த பணிவு வேறு எங்கே போகும் சொல்லுங்கள்? ஒரு பிரபலமான பாட்டு உண்டு, கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு ஒன்று உண்டு. அது போட்டியெல்லாம் கிடையாது, ஊன்றி சொல்கிறேன். நல்ல இலக்கிய ரசிகர்கள் கொஞ்சமாக இருந்தாலும் நெஞ்சத்தோடு ரசிக்கிறீங்க. கல்வியா செல்வமா வீரமானா நான் ஒரு ட்விஸ்ட்டாக சொல்கிறேன், கல்வியே செல்வம். 8க்கு மேலே PhD வந்திருக்கிற வித்யா கிட்ட நம்ம நிற்க முடியுமா? எவ்வளோ பெரிய படிப்பு! கல்வியே செல்வம். சரி, இந்த விழாவுக்கு உபயம் பண்ணுறாங்கல்ல, அந்த செல்வமே வீரம். அந்த வீரம் இருக்குல்ல, அதுதான் கல்விக்கு அடையாளம். ஆக கல்வியா செல்வமா வீரமானு கேட்டிங்கன்னா, கல்வியே செல்வம், செல்வமே வீரம், வீரமே கல்வி. உண்மையில் இந்த நவராத்திரி விழா என்பது நமக்குள்ளே இருக்கிற ஒரு அறியாமை, அஞ்ஞானத்தை இருளை நீக்க வருவது தான். சரி, இப்போ நம்ம கான்செப்டுக்கு இன்னும் 10-15 நிமிஷத்துக்குள்ள நான் முடிக்கணும். அதுக்காக சொல்கிறேன், முதல் படியில் என்ன வைக்கணும்? இங்கே அழகாக வச்சுருக்காங்க. முதல் படியில் ஓரறிவு, 2ஆம் படியில் 2 அறிவு, 3ஆம் படியில் 3 அறிவு, 4ஆம் படியில் 4 அறிவு, 5ஆம் படியில் 5 அறிவு, 6ஆம் படியில் 6 அறிவுன்னு நம்பி மனிதர்களை வைக்கணும். 7ஆம் படியில் தேவர்கள் மகரிஷிகள் முனிவர்களை வைக்கணும். 8ஆம் படியில் பஞ்சபூதங்கள் அவர்கள் அஷ்டதிக்குபாலர்களை வைக்கணும். 9ஆம் படியில் நடுவில் காளியை வைத்து பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க 3 பேரையும் மலைமகள் கலைமகளோடு வைக்கணுங்கிறது தான் மரபு இல்லைங்களா? பெரிய ஜோசிய வித்வான்களாக வந்திருக்கீங்க, அதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். எங்களுக்கு ஆசி தாங்க தெரியும், உங்களுக்கு தாங்க ராசியெல்லாம் தெரியும். ஏன்னா எந்த இது விஷயங்கள் நீங்கள் சொல்லுவீங்கன்னு. மரங்கள் எல்லாம் என் கூட பேசுச்சு. என்ன தெரியுமா சொல்லுச்சு? புத்தரை நாங்கள் தான் தந்தோம், போதி மரம் புத்தரை நாங்கள் தான் தந்தோம். முருகப்பெருமான் கல்யாணத்தப்போ வள்ளிக்கு ஒரு அருமையான என்ன சொல்ல ஒரு வேஷம் போட்டு நின்னது வேங்கை மரம். மாணிக்க வாசகர் குருந்த மரத்தடியில் தான் ஞானம் பெற்றார். சீனிவாச கல்யாணத்தில் ஒரு அழகான சிச்சுவேஷன் உண்டு. மொத்தமாக சீனிவாச கல்யாண திருமணத்தை வில்லுப்பாட்டாக கேட்கும்போது நான் அப்படி செய்கிறேன். அதில் என்ன தெரியுமா அழகு? சீனிவாச பெருமானுக்கு கல்யாணத்துக்கு பணம் தட்டுப்பாடு, குபேரன்ட்ட கேட்குறாரு. அன்றைக்கு ஏடிஎம் அவர் தான். ஆனால் குபேரன் சீனிவாச பெருமான்கிட்ட அப்படியே கொடுக்கல. எதை தெரியுமா சாட்சி வச்சார்? வன்னி மரம் பேசுது, என்னைத்தான் சாட்சியாக வச்சு. அந்த வன்னி மரம் ஏன் தெரியுமா மரத்தை சாட்சியாக வச்சாங்க? மனுஷனை சாட்சி வச்சிங்கன்னா பேச வேண்டிய நேரத்தில் மரம் மாதிரி நிற்பானே சார், அதனால் மரத்தை சாட்சி வச்சாங்க. எப்பேற்பட்ட பெருமைகள் இருக்கிறது பாருங்கள். ஆலயங்களில் ஸ்தல விருட்சம் அருமையாக பாரதி பாடியிருக்கிறார். பார்க்கும் மரங்கள் எல்லாம், நமக்கு மரத்தை பார்த்தா ஒன்று ஞாபகம் வரும். நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா அப்படின்னு பாடிட்டு போகிறார். கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன், எங்களுடைய இசைக்காக சொல்கிறேன். மிருதங்கம் என்பது பலாமரத்தை குடைந்து செய்வது, நாங்கள் வைத்திருக்கும் வில் என்பது பனைமரத்தை குடைந்து செய்வது. ஆக இனிமே நம்ம ஒரு வார்த்தை நவராத்திரி விழாவில் 1ஆம் படியில் மரத்தை வச்ச உடனே ஒன்று சொல்லணும். என்ன தெரியுமா? மரம் மாதிரி நிற்காதடான்னு சொல்லாதீங்க, மரம் மாதிரி நில்லுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மரங்கள் மிகப்பெரிய வரங்களாக இருக்கணும். 2ஆம் படிக்கு போங்க. ஜஸ்ட்டு ஒன்று தான் மாடலாக சொல்கிறேன். ஆமை, நத்தை, சங்கு, ஆமையெல்லாம் வைக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் போய் எங்கே வாங்குறது அப்படின்னா வாங்கணும். என்ன அழகாக கொலு வச்சுருக்குறாங்க. இந்த ஆமைன்னொடனே நம்மளுக்கு அந்த ஆமை நிஜமாக பேசுச்சு. எந்த ஆமை சொல்லுங்கள்? எல்கேஜிலையும் ப்ரீகேஜிலையும் அழகாக படித்து அன்றைக்கே மறந்து போன அற்புதமான ஆமை கதை. முயலாமை கூடாது, முயல் தூங்குச்சு, ஆமை வெற்றி பெற்றது. எல்லாருக்கும் தெரியும். எல்கேஜியில் கொஞ்சம் பெரிய ஸ்கூலில் படிச்சிருந்தா இங்கிலீஷில் படிச்சிருப்போம், சின்ன ஸ்கூலில் படிச்சிருந்தா தமிழில் படிச்சுப்போம். 2 மொழியும் மறந்துட்டோம். ஆனால் அது கொடுத்த வழியை மறக்கக்கூடாது இல்லையா? அது என்ன சொல்லுது அந்த ஆமை? ஆமை பொம்மை பேசியது, முயலாமையை விட்டுவிடுங்கள், முயற்சி செய்யுங்கள், நிதானம் நிரந்தர வெற்றி தரும். ப்ரீகேஜி எல்கேஜியோட என் கதையை மறந்துடாதீங்க. நிறைய ஆமை இருக்குது. முயலாமை, நிலையாமை, இயலாமை. முக்கியமான ஒரு விஷயம் கலைஞர்களுக்கு நிச்சயமாக தெரிய வேண்டியது, பொறாமை, மறவாமை, முடியாமை, நடவாமை, நினையாமை. இந்த ஆமைகளையும் நினைவில் வைத்து கொண்டு எது எது இருக்கணுமோ அது இருக்கட்டும், மற்ற ஆமைகளை தவிர்த்து விடுங்கள் என்று 2ஆவது படியில் இருக்கும் ஆமை சொல்லியது. 3ஆவது படியில் எறும்பு, கரையான், இதெல்லாம் 3 அறிவு. அந்த எறும்பு சொல்லிச்சா ரொம்ப அழகான நகைச்சுவையாக ஒன்று சொல்லியிருக்கு. நீங்கள் என்ன தான் பெரிய மனுஷங்களாக இருந்தாலும்
உங்கள் பேரோட மற்ற எறும்பு மாதிரி விஷயங்களோட தெய்வத்தோட பேர் வைக்கிறதில்ல. எப்படின்னா எங்களுக்கு மட்டும்தான் தெய்வத்தோட பேரை சேர்த்து வச்சிருக்கு. பிள்ளையார் எறும்பு. குழந்தைங்க சிரிக்கிறதுக்காக சொல்கிறேன். பிள்ளையார் வண்டு உண்டா? கிடையாது. பிள்ளையார் புழு உண்டா? கிடையாது. பிள்ளையார் புறா உண்டா? ஆனால் அந்த பிள்ளையார் எறும்புக்குள்ள குணம் என்ன தெரியுமா? 3வது படியில் இருக்கும் எறும்பு பேசுகிறது. கான்செப்டுக்குள்ளே தான் நான் நிற்கிறேன். அந்த எறும்பு என்ன சொல்கிறது? நாங்கள் யாரையும் கடிப்பதில்லை, தீங்கு செய்வதில்லை. காரணம், எங்களுக்குள் தேசப்பிதா காந்திஜி இருந்து எங்களுக்கு அகிம்சையை சொல்லித் தருகின்றார் என்று அழகாக அந்த விஷயத்தை அது சொல்லும்போது இத்தினோண்டு எறும்பா இருக்கு. கடைசியாக ஒன்று சொல்லுச்சுங்க, இது கிராமிய கலை, இது கர்நாடிக் கலை, இது அந்த கலை, இது இந்த கலை அப்படின்னு நினைக்காம இருக்கிறதுக்கு ஒன்று சொல்லுச்சு. யானை எவ்வளவு பெரிய யானையாக இருந்தாலும் கோவிலில் வழிபடப்படும், அவ்வளவுதான். ஆனால் நாங்கள் 100க்கு 100 மடங்கு சின்னவர்களாக இருந்தாலும் எறும்பு கோபுரத்தின் உச்சியை அளந்து பார்க்க முடியும். இதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு அற்புதமான பெரிய விஷயம். பார்வதி ஒரு தடவை சின்ன டப்பாவில் எறும்பு போட்டு வச்சாலாம். யாருக்கு? எறும்பு போட்டு வச்சுட்டு புருஷனை டெஸ்ட் பண்ணுறார். உடனே சிவனார் என்ன பண்ணார் தெரியுமா? பார்வதிக்கு தெரியாமல் திறந்து ஒரு அரிசியை போட்டு வச்சார். ஆக உலக ஜீவன்களை சிவன்தான் காப்பாற்றுகிறார் என்பதை ஒரு எறும்பை வைத்து கணிக்கக்கூடிய அளவுக்கு நான் பார்வதி கையால் ஆசீர்வதிக்கப்பட்டேன், சிவன் கையால் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று அந்த எறும்பு சொல்லியதை 3வது படியாக முடிக்கின்றேன். 4வது படி நிறைய விஷயம் இருக்குது, ஆனாலும் சொல்கிறேன், அளவாக தான் சொல்ல போகிறேன். பறவை சொல்லிச்சா, மகாகவி எங்களை பாராட்டியுள்ளார். காக்கை சிறகினிலே நந்தலாலா, நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. பாரதியாரோட ஒரு சம்பவத்தை சொல்லி அடுத்த படிக்கு போயிடுறேன். பாரதி செல்லம்மா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, எல்லாருக்கும் தெரியும். பொதுவாக கவிஞனாலே சாப்பாட்டுக்கு கஷ்டம்தான், பாட்டுக்கு கஷ்டம் இருக்காது, சாப்பாட்டுக்கு கஷ்டம் இருக்கும். என் தந்தையாரும் அப்படித்தான். மிக பெருமையோடு சொல்கின்றேன், வறுமை என்பது மிகப்பெரிய அடையாளம். நான் சொல்வது 80 வருஷத்துக்கு முன்பு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் யாருடைய ஆசீர்வாதம்? காஞ்சி பரமாச்சாரியால் ஆசீர்வாதம். வில்லை தொட்டு தேசத்தை பாடு, தெய்வத்தை பாடு என்று என்றைக்கு சொன்னாரோ அன்று முதல் அப்பா வில்லையும் சொல்லையும் எடுத்து உலகவலம் வந்திருக்கிறார்கள் என்றால் அனுக்கிரகம்தான். அந்த அனுக்கிரகத்தில் சொல்கிறேன், வறுமையில் தான் இருக்காரு. 1 கிலோ அரிசி செல்லம்மா வச்சுருக்கிறாங்க. அந்த செல்லம்மா வச்சுருக்கிற அரிசியை தூக்கி குருவிக்கு போட்டுட்டு, அம்மாவுக்கு பிடிக்கல அது, யாருக்கு? செல்லம்மாக்கு. விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டு குருவியை போலே அப்படின்னு பாடுறாரு. ஆக ராமாயணத்தில் திருப்புமுனை கொடுத்ததே கழுகரசன்தான். காவடி சிந்து தமிழ் இசையில் வண்டு கல்லை உண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. மயில் சேவல் இரண்டுமே உலகத்தில் நல்ல விஷயத்தை சொல்வதாக தான் இருக்குது. கரெக்டாக மயில் சேவல்னு சொல்லும்போது வேல்முருகன் வரார் பார்த்தீங்களா? இதை விட பொருத்தம் என்ன வேணும்? சந்தோஷமான வாழ்த்துக்கள் அவருக்கு. அதே மாதிரி 5ஆம் படி, 5 அறிவு, இன்னும் 3 விஷயந்தான் முடிச்சிடுறேன். ஆடு, மாடு, சிங்கம், புலி, இதைத்தான் 5 அறிவு பொம்மைகளாக அங்கே வைக்கணும். மாடு சொல்லிச்சா, கோமாதா என்ற பெருமையை எங்களுக்குத்தான் இறைவன் கொடுத்திருக்கிறார். கரடி மாதா என்று சொல்லுவதில்லை, நரி மாதா என்று சொல்லுவதில்லை, புலி மாதா என்று சொல்லுவதில்லை, கோமாதா. ஏன் தெரியுமா? மாடு கோபூஜைன்னு பண்ணுவோம். வீடுன்னு கட்டினா கரடியை கூப்பிடுவோமா? மாட்டோம். புலியை கூப்பிடுவோமா? மாட்டோம். மாட்டை தானே கூப்பிடுவோம். அந்த மாடுன்றது பேருக்கு என்ன அர்த்தம்னா, தமிழ் படித்தவர்கள் நீங்கள், மாடு என்பது மகாலட்சுமி, செல்வம். அதெல்லாம் வீட்டுக்கு வர்ற பொண்ணை மகாலட்சுமின்னு நினச்சி மாட்டு பெண்ணு சொல்கிறோம். அது சில இடத்துல மாட்டிக்கிட்ட பெண்ணாயிடுது, சில இடத்துல மாட்டி விட்ட பெண்ணாயிடுது, ஒவ்வொரு இடத்துல அப்படி இருக்குது. ஆனால் மாடு என்றால் செல்வம். மாட்டுக்கு கடவுள் ஒன்று சொன்னாராம், உனக்கு பேச வரம் தருகிறேன், என்ன வேண்டுமானாலும் பேசு. ஐயையோ கடவுளே வேண்டாம், எனக்கு அம்மான்ற ஒரு சொல், அம்பாளை சொல்கிறேன், அது போதும். இல்லை பேச வரம் தருகிறேன், இல்லை வேண்டாம். ஏன் வேண்டாங்கிற? அப்படி பேச வந்துச்சுன்னா, அப்படி பாட வந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு கலைத்திறமை வந்துருச்சுன்னா என்னையும் மேடைக்கு கூப்பிட்டுருவாங்க. இந்த காலத்தில் மேடைக்குன்னு போனால் ஒரு 10-15 பொய் சொல்லாமல் தப்ப முடியுமா? உலகத்தில் அம்மாங்கிற வார்த்தையை விட என்ன ஒரு உண்மையான வார்த்தை என்று அந்த மாடு சொல்லியதை 5ஆம் படிக்கு சொல்கிறேன். 6ஆம் படி வந்தாச்சு, இன்னும் 5 நிமிஷம்தான். 6ஆம் படியிலே
ஆறறிவு என்று நம்பி மனிதர்களை வைக்கணும். 2 பேரை சொல்கிறேன், ஔவையார், வள்ளுவர். வள்ளுவரும் வாசுகியும் என்னிடம் பேசினார்கள் கொலுவிலிருந்து, பொம்மையாக. அதனால் அது உண்மையாக இருக்கும். என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் எழுதுனது எத்தனை குறள் அப்படின்னு கேட்டார். 1330. இல்லை, நான் எழுதிய முதல் குறள் தெரியுமா? எனக்கு பயமாகி போச்சு, ஏதாவது PhD ஆராய்ச்சி பண்ணணுமான்னு. இல்லை சுவாமி, நான் எழுதிய முதல் குறள் எது தெரியுமா? இல்லறத்தின் இனிய விளக்காக இருக்கக்கூடிய வாசுகிதான் நான் படைத்த முதல் குறள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளவு பெரிய பக்தி வேணும். ஏன்னா வாசுகி எப்படியா, வள்ளுவர் கூப்பிட்டார்னு வச்சுக்கோங்களேன், ஓடி வந்து என்னங்க வேணும்னு கேட்பாளாம். கிணத்துல தண்ணி இறைச்சிட்ருப்பா, ஆனால் என்னங்க வேணும்னு கேட்பாளாம். பக்கெட் அப்படியே நிற்கும், என்னங்க வேணும்னு கேட்பாளாம். உடனே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் போய் கிணற்றில் நீர் இறைப்பாளாம். இதுதான் வாசுகி நான் முதலில் படைத்த குறள் என்று சொல்வதற்கான பண்பு. இப்போ உள்ள வள்ளுவர் வாசுகி, இளம் பெண் இளம் கணவன் கூப்பிட்டா வாசுகி வரமாட்டா, பக்கெட் தான் என் முதல்ல வந்து விழும். வேண்டாத நேரத்தில் ஏன் என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு வாசுகி ஒரு ரோல் மாடலாக இருக்கின்றாள். இதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்ல, ரொம்ப பெரிதாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் 6ஆம் படி ஒரு மனிதரை சொன்னாலும் அது நல்லபடியாக புரிந்தது. 7ஆம் படியில் மகரிஷி முனிவர் ஒரே ஒருத்தர் தான், சுவாமி விவேகானந்தர். என்ன தெரியுமா சொன்னார்? நம்ம ஒரு தாயை பற்றி சொல்கிறோம், அவர் 5 தாயை பற்றி சொல்கிறார். நான் 5 தாயின் ஆசையோடு வளர்ந்தவன். என்னங்க விவேகானந்தர் பொம்மை சொல்லுது. 1, என்னை பெற்ற புவனேஸ்வரி மாதா. இன்னொன்று, நான் கும்பிட்டு வளர்ந்த கல்கத்தா ஜெகதாரணி காளி. 3வது, எனக்கு குருவாகிய அன்னை சாரதை. 4வது, குமரித்தாய், பாறையில் உட்கார்ந்து இந்தியாவே என்று கூவினேனே அந்த குமரித்தாய். 5வது, உலகம் முழுவதும் இந்து தர்மத்தை நான் காப்பாற்றுவதற்காக எனக்கு அருள் செய்த உலக விஸ்வமாதா. ஆக 5 தாயை நான் கும்பிட்டிருக்கிறேன். இன்றைக்குள்ள இளைஞர்கள் ஒரு தாயையாவது அன்போடு கும்பிடுங்கள் என்று பாருங்க. அம்மா அங்கிருந்து இப்படின்றாங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அந்த நிலைமை இருக்கத்தான் செய்கிறது, அதை ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. ஒருவேளை நாம் கவலைப்படுவதை காளியிடம் வைத்து விடுவோம். 8ஆம் படி ரொம்ப முக்கியமான படி. இதில் மண்மகள் பேசுகிறாள். 5 பஞ்சபூதங்களில் வைக்கணும். மெய்யன்பர்களே, முக்கியமான கருத்து, நல்லா கேளுங்க. கொலுவுக்கும் மண்ணாகிய எனக்கும் சம்பந்தம் உண்டு. வெவ்வேறு படிகள், வெவ்வேறு பொம்மைகள். உள்ளிருப்பது என்ன என்று யோசித்தீர்களா? அனைத்தும் பாரத மண்ணால் செய்யப்பட்டவை. அனைத்தும் பாரத மண் என்ற ஒரே பொருளால் செய்யப்பட்டவை. பொம்மைகள் வடிவம்தான் வேறு, உள்ளிருப்பது நிலமகள், பூமி மகள், மண்மகள். அவள் நம்மை தாங்காவிட்டால் நாம் யாரை தாங்க முடியும்? நிலமகள் என்கிட்ட கடைசியாக ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறா. ஓஹோ உலக மனிதர்களை, மண்மகளாகிய என்னிடமிருந்து பொறுமையை கற்றுக்கொள்ளுங்கள், பொறுத்தவர்கள் என்னை பூமியை ஆழ்வார்கள் என்று அருமையாக அந்த மண்மகள் சொன்னாள். 9ஆம் படிக்கு வந்துவிட்டோம். தெய்வங்களை வைத்துவிட்டோம், காளியை நடுவில் வைத்தோம். காளி பொம்மை என்னிடம் பேசியது. இதான் கிளைமேக்ஸாக நான் சொல்ல போவது. மானுடர்களே, நவராத்திரி செய்தியாக நான் சொல்வது, என் கையில் இருக்கும் திரிசூலத்தை பாருங்கள். திரிசூலத்தின் 3 முனைகளை பாருங்கள். 1 முனை கல்வி, இன்னொரு முனை செல்வம், இன்னொரு முனை வீரம். இந்த 3ம் அனுகிரகிக்கப்பட்டவர்களை காளியாகிய நான் மும்முனை திரிசூலம் போல என் கையில் வைத்து பாதுகாப்பேன். அதனால் கல்வி, செல்வம், வீரம்னு அதுக்கு ஒரு போட்டி வைக்காம 3த்தையுமே கற்றுக்கொள்ளுங்கள் என்று காளி பொம்மை இறுதியாக ஒரே வார்த்தை சொல்லியது நிறைவாக. கல்வியை பெருக்கி வாழுங்கள், செல்வத்தில் சிறந்து தாருங்கள், வீரத்தில் நிமிர்ந்து நில்லுங்கள். இதுவே காளி என்னும் பொம்மை சொல்லியது. இப்பேற்பட்ட நவராத்திரிக்குள்ள நான் நினைக்கிறது என்னன்னா, ராமலிங்கர் பக்கத்தில் காந்திஜி இருக்கார், சரி. பாண்டவர்கள் பக்கத்தில் துரியோதனாதிகள் இருக்காங்க, சண்டை போடாமல் இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்களேன், நிறைய நகை போட்டு ஒரு பொண்ணு நடக்கிறா, ஆனால் அவன் நகை காணாமல் போகலை. இத்தனையும் உலகில் நடக்காது, கொலுவில் நடக்கும். அத்தனை பொம்மையும் அப்படியே இருக்கும். காரணம் என்னவென்றால் அது பொம்மை என்பதனால் அப்படியே இருக்கிறது என்று நினைக்கிறோம். ஆனால் அத்தனையும் உண்மையாகி ஒருமைப்பாட்டு சமுதாயத்தை நமக்கு சொல்கிறது. ஆக ஒரு கொலு நம்ம வீட்டில் வைக்கிறோன்னா அந்த கொலு நம் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கு
அடுக்குகளை நீக்கி நீ வேற நான் வேற, நீ பெருசு நான் சின்னது, உனக்கு இவ்வளோ லைக் அண்ட் கிளிக்கு அது எனக்கு இல்லை, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் தேவையே இல்லை. என் வயசு தான் பேசுகிறது, என்னுடைய அனுபவம் தான் பேசுகிறது. ஒரு ரவுண்டு அப்பாவோட போயிட்டு வந்தாச்சு. இது 2வது ரவுண்டில் நான் கண்டது ஒன்று தான், அன்பை தவிர வேற எதுவுமே சக்ஸஸ் ஆகாது. அன்பை தவிர ஒரு அம்மா நல்லது செய்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அன்பு 3 எழுத்து, பக்தி 3 எழுத்து, சக்தி 3 எழுத்து, வித்யா 3 எழுத்து, முக்தி 3 எழுத்து, எல்லாமே 3 எழுத்து. நான் உங்களிடம் வைத்திருக்கும் பாசம் 3 எழுத்து, தாய்மை 3 எழுத்து. இது அத்தனையும் இந்த ஃபுல் ஆன் பக்தி மீடியா ரொம்ப அழகாக தயார் பண்ணியிருக்கீங்க. இது முதல் நிகழ்ச்சி. வளரும் தொலைக்காட்சியில், வளரும் யூடியூப்பில் நான் சொல்ல மாட்டேன். வளரும் வளர்ந்த எல்லாமே ஒன்று தான். அதே மாதிரி வித்யா அவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா செல்வமும் நிறையட்டும் என்று அன்பாக அவர்களை வாழ்த்துகின்றேன். அதே மாதிரி என் அன்பு மகள் ஆர்த்தி, முதல்ல சொன்னதை சொல்லி முடிக்கிறேன். அம்பாள் நமக்கு கொடுப்பது வித்யா, நாம் அம்பாளுக்கு கொடுப்பது ஆர்த்தி. அந்த ரெண்டும் தான் சேர்ந்து இந்த விழாவை நடத்துகிறது. நான் ஒரு அன்பு தாயாக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். ஃபுல் ஆன் பக்தி மற்றும் ஜோதிட கலையரசி டாக்டர் வித்யா கார்த்திக் இணைந்து வழங்கும் ஐகிரி நந்தினி நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி. டைட்டில் ஸ்பான்சர் வாகினி டிவைன் சொல்யூஷன், பவர்ட் பை ஸ்ரீ ருத்ரா தாந்திரிக அகாடமி, சப்போர்ட்டட் பை டாக்டர் மைதிலி ஜெயராமன், மகா பிரத்யங்கரா தேவி அருள்வாக்கு பீடம், கோ பிரசன்டட் பை டிவைன் கிறிஸ்டல், கோ பிரசன்டட் பை பக்திலயா, மீடியா பார்ட்னர் ரெட் மீடியா வைட், ஸ்பெஷல் டைம்ஸ் லக்கி பார்ட்டி.